Think shopping? Think Mapify. Expected product with unexpected price. Do Mapify. தமிழக கண்பானவருக்கும் வணக்கம். நம்மளோட Mapifyல பார்த்தீங்கன்னா மென்ஸ் காம்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான ஒரு ஸ்பின்னிங் கேசினோ டைப் வாட்ச் ஒன்று, அடுத்து ட்ரெண்டிங் அண்ட் ஸ்டைலிஷான சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இயர்பட்ஸ், அடுத்து தீ பறக்கக்கூடிய ஒரு ஸ்பார்க்கிள் பைக் கீச்சன், இந்த வெயிலுக்கு இதமான ஒரு சன்கிளாஸ், இந்த 4 பொருளுமே சேர்த்து ஜஸ்ட் 999க்கு மென்ஸ் சூப்பர் காம்போவா Mapifyல கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலாக இருந்தால் Mapify அப்படின்ற ஆப்லையும், அப்படி இல்லைனா mapify.com அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஆல் ஓவர் இந்தியா பார்ஷியல் கேஷ் ஆன் டெலிவரியோட. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், பை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சமகாலமாக தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னா, சமகாலம் அப்படின்னு சொல்கிறத விட விஜயர்களும் விஜயரோட குழுவும் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டு அரசியல் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வில்லாதி வில்லன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சீனில் ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போவார். அப்போ ஜிம்முக்கு போகும்போது என்ன ஆகுனா, அவருக்கு கண்ணாடி போட தான் கண்ணு தெரியும், கண்ணாடி கட்ட கண்ணு தெரியாது. அவர் இந்த கண்ணாடியை கழட்டிட்டு கவுண்டவுடன் தம்பிள்ஸ் கொடுப்பார். இவர் தம்பிள்ஸ் அப்படின்னு நினச்சி வெறுங்காத்துல கையில் எடுத்து பிடிச்சிட்டு ஈஸியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணுவார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஜயவர்கள் காட்டின நபர்களும் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் அட ஈஸியாக இருக்குதே, அப்போ நாம் கூட ஏதாவது கட்சியில் ஜாயின் பண்ணி, இல்லை நாம் வந்து டிவிக்கில் கூட ஜாயின் பண்ணி நாமளும் ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம் போலையே அப்படின்னு வாரத்துக்கு ஒரு பிசி கிளம்பி வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி கிளம்பி வந்த ஒரு பிசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள். ஆக்சுவலாக ராகவா லாரன்ஸ் அவரோட அந்த என்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த தலைநகரம் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்துட்டு நானும் பெரிய ரவுடி தான், என்னும் ஜீப்பில் ஏற்றிங்க அப்படின்ற மாதிரி, ஏங்க நானும் சமூக சேவங்க, நானும் நல்லவங்க, என்னும் ஜீப்பில் ஏற்றுங்க அப்படின்னு வாண்டடாக வந்து இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்குறாரு. எவனா ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் கிரியேட் பண்ணி போட்டுட்டான், நீங்கள் வந்துட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் டிவிக்கு சார்பாக நில்லுங்க, நீ எம்எல்ஏ ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி எவனோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கான். இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி எந்த பரதேசி கிரியேட் பண்ணான்னு தெரில. அதை ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு நான் என்னோட அரசியல் நிலைப்பாட்டை சொல்கிறேன், நான் ஏதோ நாளைக்கு சொல்கிறேன், நான் ஏதோ அடுத்த நாள் சொல்கிறேன், ஏதோ காலைல 10 மணிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பயங்கர பில்டப்பாக ஓவராக பேசி அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் ஓகே இவர் வந்துட்டு அவரோட அரசியல் நிலைப்பாட்டை சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தா, சுற்றி என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன், நான் நிறைய பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன், நான் நிறைய பேரை காப்பாற்றுறேன், நான் நிறைய பேர் தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு, நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு தன்னை நியாயப்படுத்திக்கிற ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடியும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமா அது நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக இதை வந்து அப்படியே இதுக்கு முன்னாடி டிப்பிக்கலாக எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா, அவங்க டுபாக் ஒரு தலைவர், அவங்க தலைவர் சொன்னார்ல, நான் அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு பேசினார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதில் இந்த முக்கியமான ஹார்ட் பேஸ் ஞாபகம் இருக்கா, தலைவர் சொல்லியிருந்தாரு, இந்த இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி வரட்டும் அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு நான் வரணுமா வேணாமா நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்புறம் நான் என் முடிவை சொல்கிறேன், அப்புறம் நான் என் நிலைப்பாட்டை சொல்கிறேன், அப்புறம் நான் வரேன் அப்படின்னு. ஆக்சுவலாக ரஜினி சார் எப்படி பேசியிருந்தாரோ அதே ஃபார்மெட்டில் தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவரோட ரசிகனும் அவ்வழியன்ற மாதிரி தான் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் ஒரு ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்ல, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு மட்டும் தான் சொல்ல, மற்றபடி அப்படியே ரஜினி சாரோட அதே ஃபார்முலா எடுத்து தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரதுக்கான உரிமை இந்த ஜனநாயக நாட்டில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக அரசியலுக்கு வரலாம். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, மக்களுக்கு நல்லது பண்ண போகிறோம் அப்படின்ற சிந்தனை அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அரசியலுக்கு வந்துட்டு போகலாம். அதை விட்டுட்டு இந்த வருவியா வர மாட்டியா அப்படின்ற மாதிரி நான் வரட்டுமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள். இந்த பொல்லாதன் படத்தில் வந்துட்டு கருணா சொல்லுற டீ கடைக்காரரை நீ கேள, டேய் நீ கேள அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி முட்டாள்தனமாக ஒரு ஜோக்கர் தனமாக இருக்குது. ஆக்சுவலாக அப்படி தான் நீங்கள் பண்ணுறதே இருக்குது. உங்கள் தலைவரும் நீங்களும் என்ன ரேஸில் ஓடுற குதிரையா, உங்களை வந்துட்டு நாங்கள் கமான் அப்படின்னு சொன்னால் தான், நீங்கள் அப்படி சொன்னால் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இது எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு சில பேரில் இந்த சொந்தக்காரங்க ஒருத்தர் இருப்பாங்க, இந்த தாய்மாம இல்லை நெருங்கின சொந்தக்காரங்க ஒரு சில பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வரத்துக்கு தயாராக இருப்பாங்க, அது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை டூரோ எதுக்கோ அவங்க வந்து வரத்துக்கு தயாராக இருப்பாங்க, ரெடியாக இருப்பாங்க. ஆனால் என்னன்னா அவங்கள வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சி கூப்பிட்டா தான் வருவாங்க. மற்றபடி வந்துட்டு சாதாரணமாக எப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ப்பா வந்துருப்பா, இந்த மாதிரி டூர்ப்பா வரா அப்படின்னு சொன்னாலும் வரது கிடையாது. அவங்கள பிடிச்சி தொங்கணும், அப்படி தொங்கினா தான் அவங்க வருவானுங்க அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பானுங்க. அந்த மாதிரி உங்கள் தலைவர் பண்ணார், அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ அதே ஸ்டைலில் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் அது என்ன மாஸ்டர் கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த வாயை கோணையாக வச்சுட்டு பேசுகிறீங்க, என்ன
உங்கள் தலைவர் ஸ்டைலா? ஆக்சுவலாக உங்கள் தலைவரை யாரும் மதிக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தலைவரை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வராதிங்க. உங்களே யாரும் மதிக்க போகிறது கிடையாது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா. அப்புறம் அது நீங்கள் ஆக்சுவலாக அந்த வாயை கோணையாக வச்சுக்கலாம். அதில் ஒன்று மட்டும் தான் மாஸ்டர் மிஸ்ஸிங்கு. வாயை கொஞ்சம் கோணையாக வச்சுட்டு நான் எப்போ வருவேன் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். ஏன்னா அந்த வீடியோ ஒரு 18 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும்ல. அந்த வீடியோ ஃபுல்லாக ஆக்சுவலாக எப்படி இருந்ததுன்னா அந்த ரோபோ சங்கர் பேசுகிறல அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், கோழி கோடு குவிச்சு அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப நல்லவன், நான் பாருங்கள் இத்தனை பேர் படிக்க வைக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன், நான் பாருங்கள் இத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன், நான் ரொம்ப நல்லவன், நான் பாருங்கள் இந்த குழந்தைங்களாம் தத்தெடுத்து வளர்க்குறேன்னு. எதுக்கு இதெல்லாம்? நீங்கள் இதெல்லாம் பண்ணது கூட பிரச்சனை இல்லை மாஸ்டர். ஆனால் இங்கே பாருங்கள் நான் வந்து இவனை தத்தெடுத்து வளர்த்தேன், நான் தான் அவனை படிக்க வச்சேன் அப்படின்னு. நீங்கள் நல்லவர் தான், உங்களை வந்துட்டு யாரும் இங்கே கெட்டவரும் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி அல்பத்தனமாக உங்களோட சுயலாபத்துக்காக மற்றவங்க வந்து பகடைக்காயாக வைக்காதீங்க அப்படின்றத நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா. அந்த பொதுவாக சொல்லுவாங்களே வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னடனா ஊர் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு கூட்டு வந்து காமிச்சு அதை உங்களோட அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறதுன்றது சத்தியமாக நல்லா இல்லை. ஆக்சுவலாக மாஸ்டர் நல்லவர் தான். என்ன 10 ரூபா கொடுத்து ஏதாவது செஞ்சுட்டாருன்னா அதை 10,000 பேர் தெரிகிற அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணிப்பார். அதுதான் அவர்கிட்ட ஒரு குறை. மற்றபடி மாஸ்டர் நல்லவர் தான். இன்னொரு குறை என்னென்னா அவர் பண்ணுறதெல்லாம் சில சமயம் கிரிஞ்சுத்தனமாக இருக்கும், ரொம்ப காண்டாக இருக்கும். ஓ இது நீ பண்ணாமலே விட்டுருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி பயங்கர கிரிஞ்சுத்தனமாக பண்ணார். மற்றபடி மாஸ்டர் நல்லவர் தான். அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தீங்க, இப்போ விஷயத்துக்கு வருவோமா, திருச்சி கிழக்கு தொகுதி நான் நிற்கிறேன்னா இல்லையா, நான் அரசியலுக்கு வரனா இல்லையா, அதானே உங்கள் மேட்ரு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோமா, திருச்சி கிழக்கு தொகுதி இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்கிறேன் இதுதானே. எனக்கு அதில் பயங்கர டவுட்டு மாஸ்டர். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கவே இல்லை, நீங்கள் எந்த கட்சியிலும் சேரவே இல்லை, நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் வேட்பாளராக போய் நிற்க போகிறீங்களா இல்லையான்றது கூட இங்கே பெருசாக தெரியறது இல்லை. ஆனால் இது எதுவுமே முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே எப்படி திருச்சி கிழக்கு அப்படின்னு பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலையே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த வீடியோ நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசின விதம் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற எவனோ ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பித்து எவனோ ஒருத்தர் டெவலப் ஆவான், நம்ம அவனை அப்படியே தொத்திக்கிட்டு நாமளும் அப்படியே அவன் பின்னாடி போய் டெவலப் ஆகி பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் தான் நீங்கள் எத்தனை வருஷமாக செயல்பட்டுருக்கீங்க அப்படின்றது நீங்கள் பேசல அளவே தெரிஞ்சுது. இதுக்கு வேறு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எங்கள் அம்மா திட்டினாங்க, எங்கள் தாத்தா திட்டினாங்க, எங்கள் ஆயா திட்டினாங்க அப்படின்னு. நான் அவங்களாம் திட்டினா தான் அரசியலுக்கு வரல, ஆனால் இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, எனக்கு புரியல. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் பேசுகிற பேச்சான்னு எனக்கு தெரியல மாஸ்டர். உங்களோட இந்த அரசியல் என்ட்ரியே சுத்தமாக நேர்மையாக இல்லாமல் இருக்குது மாஸ்டர். ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறது எப்படி இருக்குன்னா, அந்த கிட்டத்தட்ட ரஜினி சார் அதே ஃபார்மெட்டு தான். அவர் வந்து சிஸ்டம் கெட்டு போயிருக்கு அப்படின்னாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் மம்மி சொன்னதா ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அரசியல் ஒரு சாக்கடை, எங்கள் அம்மா அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் போகல அப்படின்றீங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அதை சாக்காக வச்சுட்டு நான் எலெக்ஷன் அட்டன் பண்ணுறதுன்றது இந்த அடுத்தவன் காலை பிடிச்சி முன்னேற கதையாக தான் நீங்கள் பண்ணுறதே இருக்குது. நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ணுற அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தது அப்படின்னா, நீங்கள் எப்போ பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்து நீங்கள் எப்போ அரசியல் ஈடுபட்டு நீங்கள் எப்போ அரசியல்வாதியாகி எப்போ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நீங்கள் நின்று ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அட்லீஸ்ட் நீங்கள் அப்போ அட்டன் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு அப்போ ரஜினி தலைவர் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார், நான் போய் கட்சியில் சேர்றேன்னு சொன்னேன், உடனே எங்கள் அம்மா வேணான்னு சொன்னாங்க. எனக்கு இதுவே வந்துட்டு நீங்கள் சுற்றுற ரீல்னு பண்ணுறது தெரியுது. ஒருவேளை ரஜினி சார் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்து அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் எலெக்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது கேண்டிடேட் தான் நின்றுருப்பீங்க. ஆனால் அவர் வந்துட்டு இந்த அரசியலுக்கே வராமல் ஜகா வாங்கினதுனால அதை அப்படியே நீங்கள் டேப்பு திருப்பி போட்ட மாதிரி, இல்லை எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக அரசியலுக்கு வர ஆசைலாம் ராகவலாரன் மாஸ்டருக்கு ஆரம்பத்தில் இருந்திருக்கு. ஆனால் இவருக்கு என்ன பயம்னா, ரஜினி சார் எப்பேற்பட்ட புகழ் கொண்டவர், அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு ஃபேமான ஒரு மனுஷன், அவராலே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து பெருசாக ஜொலிக்க முடியாமல் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் போயிட்டாரு, அப்போ நாமளே ஏமாத்துறோம் அப்படின்ற எண்ணமும். அதே மாதிரி விஜயகாந்த் சார் செய்யாத நல்லதா, அவ்வளோ நல்லது பண்ண அந்த மனுஷனே அரசியல் வந்துட்டு பெருசாக வளரவிடாமல் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாமளாம் ஏமாத்துறோம், நாமளாம் உள்ளே போந்தோன்னா நம்ம சட்டையை கிழிச்சு ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்ற பயம்தான் இவரை மாதிரியான இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த அரசியல் பக்கம் வராமல் இருக்கிறது காரணமே. இப்போ விஜய் அவர்களும் அவங்க கூட இருக்க அந்த நபர்களும் ஜெயிச்சதுக்கப்புறம் நாம் டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆட்டி வச்ச மனுஷனே இங்கே வந்து ஜெயிக்கும்போது அப்போ ஆட்டம் சொல்லி கொடுத்த நாமனே நான் ஜெயிக்க மாட்டோமா, அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த சிவகாசி படத்தில் MS பாஸ்கர் சொல்லுவார்ல, 100 ரெட்ட பிரிவு 100 ரெட்ட பிரிவு, இப்போ நான் மட்டும் நான் இழிச்ச வேணா நானும் அரசியலுக்கு வருவேன்னு வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாரு லாரன்ஸ் மாஸ்டர். ஆக்சுவலாக இவரோட என்ட்ரி அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தமாக நேர்மையற்ற ஒரு என்ட்ரி தான். இப்போது இவர் இப்போ பேசுகிறாருல வீடியோ வந்து நம்ம நண்பர் விஜய், நம்ம நண்பர் ஜோசப் விஜய் அப்படின்னு இவர் பேசுகிற அந்த பேச்சு இருக்குல்ல, இந்த நம்ம நண்பர் அப்படின்றது விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஆரம்பத்திலேருந்தே நம்ம நண்பர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு வாக்கு செலுத்துங்க, நம்ம நண்பர் வந்து ஜெயிக்கணும் அவருக்கு வாக்கு செலுத்துங்க, நம்ம நண்பரோட கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே அவங்களுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருந்தா அவங்க எலெக்ஷனில் வந்துட்டு இவரும் போய் ஒரு கேம்பெயின் பண்ணியிருந்தாலோ இல்லை
ஓப்பனாகவே ஆமாப்பா என் சப்போர்ட் விஜய்க்கு, என் சப்போர்ட் அந்த டிவிக்கு கட்சி தான் பண்ணேன், ஆரம்பத்துலேருந்தே அந்த ஆதரவு தெரிவித்து இப்போ வந்து என்னப்பா நீ கட்சி ஆரம்பிக்கும் நான் உனக்கு ஆதரவுலாம் தெரிவித்தேன், இப்போ எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா நான் குறைஞ்சா போய்டும் அப்படின்னு கேட்டால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போது ரஜினி சாரே அரசியலுக்கு பெருசாக வரல, விஜயகாந்த் சாரே வந்து பெருசாக ஜெயிக்கல அப்படின்னும் போது இப்போ விஜய் மட்டும் என்ன பெருசாக ஜெயிச்சு கிழிச்சிருவா போகிறாரு அப்படின்ற எண்ணம் இருந்து விஜய்க்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாத லாரன்ஸ் மாஸ்டர் இப்போ விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் நமக்கு அப்பயே தெரியும் நம்ம நண்பர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அரசியல் லாபத்துக்காக வந்து இந்த விஜய் அவரோட பேரை பயன்படுத்துறதுன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். இன்னொன்று அந்த வீடியோவில் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் நான் எப்பேற்பட்ட நல்லவன் தெரியுமான்னு அந்த பேசுகிற விதம் இருக்குல்ல, அவர் எப்பேற்பட்ட நல்லவராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா தாராளமாக அவர் வந்து அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் போய் தனியாக நின்று தனியாக ஜெயிக்கணும். இல்லைனா வேறு ஏதோ ஒரு கட்சியில் நின்று அவர் ஜெயிச்சார்னா ஓகே, அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விஜய் கட்சியில் போய் நின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்போ இருக்கிற சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா விஜய் அவர்கள் ரோட்டில் போகிற ஏதோ ஒரு நபரை கை காமிச்சு இவர் தான்ப்பா இந்த தொகுதியோட வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற வைக்கிறதுக்கான சூழ்நிலை தான் இப்போ காலத்தில் இருக்குது. அப்படின்னும் போது அதை நான் எனக்கேற்ற மாதிரி நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் போய் ஜாயின் பண்ணி அந்த ஒரு எலெக்ஷன் அட்டன் பண்ணுறதுன்றது அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா இப்போ ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நிற்கிறாரு, அவருக்கு எதிராக விஜய் யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத பேர் தெரிய ஏதோ ஒரு நபரை நிற்க வைக்கிறாருன்னா லாரன்ஸ் மாஸ்டர் அவரை எழுத்து நின்று டெபாசிட் கூட வாங்க மாட்டார். அதுதான் நிஜம். உண்மைக்கே விஜய் வந்துட்டு ஒரு ஆட்டை நிற்க வச்சு இதான்ப்பா வேட்பாளர் சொன்னால் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாரன்ஸ் மாஸ்டர் ஜெயிக்கலாம் மாட்டார். அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்துட்டு என்னோட பவரை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி என் வேல்யூ பாருங்க அப்படின்னு டிவிகே கட்சியில் போய் ஜாயின் பண்ணி எலெக்ஷன் அட்டன் பண்ணாருன்னா அவரை மாதிரி ஒரு கோழை இந்த உலகத்திலேயே கிடையாது. ஆனால் லாரன்ஸ் மாஸ்டர் டிவிக்கில் தான் ஜாயின் பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் பரவலாக பேசப்படுது. எனக்கு என்ன டவுட்னா அவங்க தலைவர் ரஜினி சார் பார்த்திங்கன்னா விஜய் மேலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சியில் பொறாமலே சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தன்னோட சிஷியனான லாரன்ஸை வந்து டிவிகே கட்சியில் ஜாயின் பண்ண விடுவாரா அப்படின்னு தெரியல. மேபி அவர் வந்து திடீர்னு அண்ணாமலை கட்சியில் கூட ரஜினி அட்வைஸ் பண்ணி எப்பா நம்ம தம்பி அண்ணாமலை கட்சி அவர் கட்சியில் போய் சேர்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து டைவெர்ட் பண்ணி இவர் அண்ணாமலை கட்சியில் கூட போய் சேரலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜெயிக்கல மாட்டார். அப்படி இல்லைனா டிஎம்கேல பிரேமலதா அவர்கள் எப்படி ஒரு துரந்தராக செயல்படுறாங்களோ அதே மாதிரி ரஜினி அவரோட பேச்சு கட்டு மாஸ்டர் லாரன்ஸ் அவர்களும் டிவிகேல ஒரு துரந்தரா ஒரு ஸ்பையாக செயல்படுறதுக்கு வேணா வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போது லாரன்ஸ் மாஸ்டர் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் ஜாயின் பண்ணவே இல்லை. அவர் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கவும் இல்லை. மேபி அவர் வந்துட்டு சுயேட்சை வேட்பாளராக கூட நிற்கிறாரா இல்லையான்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த அரசியல் என்ட்ரி கொடுக்கும்போது மாஸ்டர் என்ன சொல்லி வராருன்னா திருச்சி கிழக்கு நான் நிற்கிறேன்னா இல்லையா, என்னோட அந்த அரசியல் நிலைப்பாட்டை சொல்ல போகிறேன் அப்படின்னு. அது என்ன எடுத்தோன்னா திருச்சி கிழக்குன்னு சொல்கிறப்ப எனக்கு புரியல. இப்போது அப்போ மாஸ்டர் வந்துட்டு ஏதோ ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணுறார். மாஸ்டர் இல்லைப்பா யாரோ ஒரு பெரிய நபர் இல்லை ஒரு சின்ன நபர் யாரோ ஒருத்தர் ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அது டிவிகேவாக இருக்கலாம், டிஎம்கேவாக இருக்கலாம், ஏடிஎம்கேவாக இருக்கலாம், பிஜேபி இருக்கலாம், இல்லை நாளைக்கு அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியாக கூட இருக்கலாம். யாரோ ஒரு நபர் ஒரு கட்சியில் சேர்றாங்க அப்படின்னா இந்த நபர் இந்த தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு அதை அந்த கட்சி மேலிடம் தான் முடிவு பண்ணணும். ஆனால் இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. இங்கே லாரன்ஸ் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா திருச்சி கிழக்கு நான் போட்டிடுறேனா இல்லையா அப்படின்னு தானே இப்போ நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணவே இல்லை, ஆனால் நான் திருச்சி கிழக்கில் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிக்கிட்டு ஒரு என்ட்ரி கொடுக்குறதுன்றது ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஃப்ராடுத்தனமான ஒரு என்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது ஒரு கட்சியில் ஒரு தலைமை தான் முடிவு பண்ணோம். இந்த புதுப்பேட்டை படத்தில் சொல்லுவார்ல எழும்பூர் தொகுதி செல்வராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியோட அந்த தலைமை தான் முடிவு பண்ணணும் இந்த தொகுதியில் எவன் நிற்கணும்னு. ஆனால் ஒரு நபர் வந்து இந்த தொகுதியில் நான் நிற்க போகிறேன் ஆனால் எந்த கட்சியில் சேர போகிறேன்னு இனிமேல் தான் சொல்லுவேன் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி எவனுமே கொடுத்ததே கிடையாது. இது வந்து பொலிட்டிக்கலுக்கே ஒஸ்ட். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது அப்படின்னா நான் திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் வந்துட்டு எலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறேன்பா, நான் தயாராக இருக்கிறேன், என்ன எந்த கட்சியாவது நீங்கள் ஏலத்துக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு வாண்டடாக வந்து தன்னை ஏலம் வர்ற மாதிரி தான் இருக்குது. இதோட ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். இப்போது டிவிகே கட்சியில் இவர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கூட வச்சுப்போமே. இப்போ டிவிகே கட்சியில் லாரன்ஸ் மாஸ்டர் போய் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா டிவிகே கட்சியில் விஜய் தலைமையில் விஜய் முன்னிலையில் லாரன்ஸ் மாஸ்டர் இணைந்தார். அது ஒரு நாள் நியூஸ், அவ்வளோதான். அந்த ஒரு நாள் நியூஸோட அதை அப்படியே எடுத்து ஏற கட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் மாஸ்டர் எப்படின்னா நான் எப்பேற்பட்டாலும் எனக்கு எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட் இருக்குது, நான் என் வெயிட்டை காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒன்றுமே இல்லாத ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்குற மாதிரி நான் வந்து அரசியல் நிலைப்பாட்டை சொல்கிறேன், நான் நாளைக்கு சொல்கிறேன், நான் அடுத்த நாள் சொல்கிறேன், நான் 10 மணிக்கு சொல்கிறேன் அப்படின்றத காலைல 9 மணிக்கு ட்வீட் போடுறேன் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு விஷயத்த பயங்கரமாக பில்டப் கொடுக்குது. அது என்னன்னா
நான் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வாழ்ந்தவன், நான் இந்த அரசியலில் நானும் ஒரு பெரிய சக்தி தான் அப்படின்னு தான் பக்கம் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது. நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மக்கிட்ட கேட்டு தான் அவர் என்னமோ டான்ஸ் மாஸ்டர் ஆன மாதிரியும், நம்மக்கிட்ட கேட்டு தான் அவர் ஹீரோ ஆன மாதிரியும், நம்மக்கிட்ட கேட்டு தான் அவர் டேரக்டர் ஆன மாதிரியும், நம்மக்கிட்ட கேட்டு தான் அவரோட மாண்புமிகு தம்பி என்ட்ரி கொடுத்த மாதிரி. இப்போ நம்ம வேணாம்னு சொன்னாலும் அவர் விட போகிறதெல்லாம் கிடையாது. இதை விட்டு அவருக்கு வேறு சான்ஸும் கிடையாது. கண்டிப்பாக அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படின்றது கொடுக்க தான் போகிறாரு. ஆனால் சும்மா அப்படியே ஒரு கிமிக்ஸ் காட்டி ஒரு பில்டப் கிரியேட் பண்ணுறது. ஆனால் நான் ரொம்ப டீப்பாக யோசிச்சு பார்த்தா இவர் எவ்வளோ பெரிய ஒரு க்ரைமாக இருக்கிறார் பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த திருச்சி கிழக்கில் லாரன்ஸ் மாஸ்டர் நிற்பார் அப்படின்னு இங்கே யாரும் ஒருத்தரும் பேசவே இல்லை. இது என்ன பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னா, லாரன்ஸ் மாஸ்டரோட அந்த ஃபேன்ஸ் கிளப் அந்த இன்ஸ்டா பேஜ்லாம் இருக்குல்ல, அந்த மில்லியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிற அந்த இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா இவனுங்களே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறது. லாரன்ஸ் மாஸ்டர் டிவிகே கட்சி சார்பாக திருச்சி கிழக்கில் நின்று ஜெயிச்சார்னா எப்படி இருக்கும் தெரியுமா, ஆகா அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, ஆகா இவர் எவ்வளோ வல்லவர் தெரியுமா அப்படின்னு இவனுங்களே வாண்டடாக ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அந்த ஹைப்புக்கு நான் என் நிலைப்பாட்டை சொல்கிறேன் அப்படின்னு லாரன்ஸ் மாஸ்டர் பேசி அதுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு அதுக்கு அடுத்த 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு என்ன சொல்ல ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு. நீங்கள் அதில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுன்னா தெரியும். ஆக்சுவலாக லாரன்ஸ் மாஸ்டர் அந்த இடத்துல என்ன சொல்ல போகிறாரு, அவர் என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்க போகிறாருன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது. அதில் லாரன்ஸ் மாஸ்டர் முதலமைச்சர் மாதிரியும் அவங்க அம்மா இந்த பக்கம் அவங்க தம்பி இந்த பக்கம் வச்சு ஒரு ஃபோட்டோ வருது. அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாது, அவர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேமோட அந்த இடத்துல வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் தெரியாது. அதிலும் திருச்சி கிழக்கு வெற்றி நம்மதே அப்படின்னு நீங்களாம் எப்போ கோஷம் போகிறீங்க எனக்கு தெரிலடா. ஒரு கட்சியே ஆரம்பிக்கல, மேபி ஒரு சுயேட்சைன்னா கூட பரவாயில்ல, ஒரு கட்சியிலையும் ஆரம்பிக்கல, ஒரு கட்சியிலையும் போய் சேரல, எந்த கட்சியில் சேர போகிறாருன்னு தெரில. ஆனால் அதுக்குள்ளே ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டீங்க, திருச்சி கிழக்கு வெற்றி நம்மதேன்றீங்க, முதலமைச்சர் அப்படின்றீங்க. பக்கா பிளான்ரா. இதில் வேறு மாஸ்டர் பேசும்போது அப்போது சொன்னாங்களாம், ரஜினி சார் அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்கும்போதே, மாஸ்டர் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வாங்கிக்கலாம் மாஸ்டர், மாஸ்டர் நம்ம கல்வித்துறை அமைச்சர் வாங்கிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்களா. இவர் அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரா. அப்போ அதெல்லாம் வேணாம்னா இப்போ மட்டும் எதுக்கு நீங்கள் பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்குறீங்க, இப்பயும் அதெல்லாம் வேணாம்னு பெருந்தன்மை போக வேண்டியதானே. இன்னொரு டைம் உட்காந்து அவங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். தலைவர் அரசியலுக்கு அவர் சிஎம் ஆயிடுவாரு, நீங்க அமைச்சர் ஆகிட்டீங்களான்னு. சுகாதாரத்துறை அமைச்சர் தான் நம்ம ஆபரேஷன் நிறைய பண்ணலாம், இன்னொருத்தர் கல்வித்துறையை தான் நிறைய படிக்க வைக்கலாம். கடமை செய்யணும், பலன் எதிர்பார்க்க கூடாது. எவன் ஜெயிப்பான்னு காத்துட்டு இருந்தீங்க போல இருக்கு. ஒருத்தர் ஜெயிச்ச உடனே நம்ம நண்பர் ஜெயிச்சிட்டாரு, அப்போ நாம அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நபர்களுடைய இந்த அரசியல் வருகை அப்படின்றது அரசியலுக்கு பேராபத்து. அது அவர் டிஎம்கேல ஜாயின் பண்ணாலும் சரி, ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை டிவிக்கில் ஜாயின் பண்ணாலும் சரி. டிவிக்கெல்லாம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா டிவிக்கு அது பெரிய ஆபத்து தான். எனக்கு தெரிஞ்ச டிவிக்கில் ஜாயின் பண்ணார் அப்படின்னா நான் தான் பெரிய ஆளு, நீங்கள் எப்பேர் கூட மாசு இருக்கு பாருங்க அப்படின்னு இந்த குட்டையை கொடுக்குற வேலை தான் அவர் பார்ப்பாரே தவிர அதை தன்னை முன்னிலைப்படுத்தி மற்ற எல்லாரும் அந்த இடத்த விட்டு நகர்த்திடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்குள்ள இருக்குமே தவிர கண்டிப்பாக ஒரு நல்ல எண்ணமாக இருக்குது. ஏன்னா அவரோட இந்த என்ட்ரியை ஒரு நல்ல எண்ணத்தோட என்ட்ரியாக கிடையாது. அவரே வாண்டடாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒரு பேக்கெட் வழியாக உள்ளே வரா மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு நல்ல எண்ணத்தோடு உள்ளே வரா மாதிரி, ஒரு நேர்மையான ஒரு பாதையில் உள்ளே வரா மாதிரிலாம் எனக்கு தெரியவில்லை. இதுக்கு இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா, இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு அவர் சொன்னார், இந்த மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் போட்டதே எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு நான் விட்டாரு பாருங்க ஒரு ரீலு. சம்டைம்ஸ் அவரோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னா கிரிஞ்சித்தனமாகவும் தன்னை ரொம்ப பெரிய அளவு உயர்த்தி காமிச்சிக்கிற ஒரு அல்பத்தனமான ஒரு ஆக்டிவிட்டிஸாக தான் அவரோட அந்த செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அது அரசியலுக்கெல்லாம் நல்லதே கிடையாது. அவர் எந்த கட்சியில் போனாலும் அது அந்த கட்சிக்கு நல்லது கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா இவர் டிவிகே கட்சியில் ஜாயின் பண்ணாலும் கூட நீ இப்போ ஜாயின் பண்ணிக்கப்பா, அடுத்த எலெக்ஷனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்றதான் அவர் அந்த டிவிகே கட்சியில் இருக்கிற மற்ற நபர்களுக்கு டிவிகே கட்சி கொடுக்குற ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும். ஏன்னா அந்த கட்சியில் அடிப்படையிலேருந்து உழைச்சி வந்தவன் அத்தனை பேர் இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்கிறான். ஏன் இப்போது பெரம்பூரில் விஜய் அவர்கள் நின்னார் இல்லையா, அந்த தொகுதியை விஜய்க்கு விட்டு கொடுத்த நபர் இருப்பார்ல, எடுத்துச்சு அவரெல்லாம் தூக்கி திருச்சியில் போட்டால் தான்
அந்த நபருக்கு அந்த கட்சி கொடுக்குற மரியாதை இருக்கும். அதை விட்டுட்டு லாரன்ஸ் மாஸ்டர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு அவருக்கெல்லாம் டிவிகே கட்சியில் வந்துட்டு இந்த இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியெலாம் கொடுத்தாங்க அப்படின்னா சத்தியமாக மரியாதையாகவே இருக்காது. ஆக்சுவலாக இனி வரும் காலங்களில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டா, இந்த பின்கட்டை இருக்குல்ல, அந்த பின்கட்டையில் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஒருத்தரும் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. மண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இதை பண்ணார், அவர் அதை பண்ணார், அங்கே அப்படி பண்ணார், இங்கே இப்படி பண்ணாருன்னு பின்கட்டையில் காசு கொடுத்து பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும். ஸோ இதுதான் நடக்கும். டிபிக்கலாக லாரன்ஸ் மாஸ்டர் இங்கே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்டோர் பொலிட்டிக்கல் என்ட்ரி தான். இன்னொன்று என்ன சொல்கிறதுன்னா அந்த ஃபோர்ஸ் பண்ணுறது, என்னை வந்துட்டு நீ கட்சியில் சேர்த்துக்க, என்னை நீ கட்சியில் சேர்த்தனா உனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், இல்லைனா உங்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்காது, இல்லைனா வேறு கட்சிக்கு போயிடுவேன், என்னை உன் கட்சிக்கு சேர்க்கறதா நல்லது. அதாவது எப்படின்னா வாண்டடாக மக்கள் மத்தியில் மக்கள் இதுதான் விரும்புகிறாங்க தெரியுமா, நான் திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் நிற்கிறத அந்த மக்கள் விரும்புகிறாங்க, அதனால் என்னை வந்து உன் கட்சியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு இந்த டிவிகே கட்சிக்கு ஒரு மறைமுகமாக வைக்கிற டிமாண்ட். அந்த டிமாண்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்குது. ஐயா நான்லாம் நிற்கலப்பா, எனக்கு அந்த விருப்பமே கிடையாது, மக்கள் தான்ப்பா சொன்னாங்க, மக்கள் சொன்னனால தான் நான் அந்த கட்சியில் நிற்கிறேன், மற்றபடி எனக்கு அந்த விருப்பம்லாம் இல்லை அப்படின்னு அவர் வந்துட்டு அந்த எலெக்ஷன் அந்த எம்எல்ஏ ஆகணுன்ற அப்படின்ற ஆசையை அந்த டிமாண்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வைக்கிறாரு. அதை வந்துட்டு ஆர்கானிக்காக நடக்கிற மாதிரி இவர் வந்து கிரைமாக மூவ் பண்ணுறாரு. இது அரசியலுக்கு நல்லதில்லை. ரகம்னே தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கும், அவன் நம்பர் 2 டுபாக்கும். நான் நம்பர் 1.